ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இந்த தம்ப்நெயில பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம், எவனை பற்றி பேச போகிறீங்க. அவனுக்கெல்லாம் மரியாதை எனக்கு தெரிஞ்சு தர தேவையில்ல எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு ஆள் ஒரு கட்சியில் இருக்கிறவர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இவனுக்கெல்லாம் இன்ட்ரோவும் தேவையில்ல, ஒரு இதுவும் தேவையில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஒரு லூஸு கேரக்டர் வந்து இந்த தமிழ்நாட்டில் உலாவிக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு லூஸு கேரக்டர் இது அவனை மாதிரி கேவலமாக சொல்லணும்னா அவன் டைலாக்கே கூட போட்டு சொல்லலாம், அடங்கோமாலன்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். ஆக்சுவலாக அவனை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி. இந்த மாதிரி இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுங்க. அதில் வந்து கேவலமாக எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டு பொண்ணுங்களை, தமிழ்நாட்டு பசங்களை, இன்னும் மற்ற கட்சிக்காரங்களை, விஜயை எல்லாரையும் கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக. இதெல்லாம் பார்த்து நியூஸ் சேனல் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரில, இன்னும் இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரில, இன்னும் வந்து அவங்க கட்சியில் இருக்க கோமாளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரில. அதுவும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் அவன் பேசுகிறத ரசித்து கிளாப் பண்ணுற அளவுக்கு முட்டாளுங்களாம் அவனோட கட்சியிலே இருக்கானுங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? அவன் வந்து ஸ்டேஜில் அடங்க அம்மாள் இவனை யானைக்கு நான் கக்கு சாடான்னா அது ஒரு கூட்டம் சிரிக்குது கையை தட்டி. டே, அவன் சொல்கிறதையும் உன் பசங்களையும் உன் பேர குழந்தைங்களையும் உன்னை சுற்றி இருக்க ஆளுங்களையும் தான்டா சொல்லிட்டுருக்கிறான். அது ஏன்டா உங்களுக்கு தெரில? எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு தெரியுமாங்க? சத்தியமாக அவன் பேசலாம் கேட்க முடியல. இருங்க, நான் வந்து ஒரு இதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். அவனை வந்து நான் காட்டிகிட்டே வந்து பேசுகிறேன்னா எந்த மாதிரி அவன் பேசியிருக்கான்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வந்து நடந்த மீட்டிங். இது என்ன மீட்டிங் எனக்கும் தெரில. இது எதுக்கு நடந்துச்சுன்னு ஆக்சுவலாக இருங்க, இது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாவுக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணான்னா, நாங்களாட வேணான்னா. பாட்டு வேறு பார்த்தி அந்த பாட்டை ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. உங்கள் விஜய் கொலை பண்ண வர்றேன்னா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கம்மா. யாரை பார்த்துடா பேசுகிறேன்? இன்னைக்கு கூட என்ன பேசணும்? நான் இந்த பரதேசி ஆக்சுவலாக இவன் பேர் என்னது, ஏதோ உன் பேர் ஒரு அசிங்கமான ஒரு பேர் தான் இருக்குது. அவன் பேர் வந்து என்னென்னு சரியாக தெரியல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டிஎம்கே கட்சியில் இருக்க ஒரு கிளவாடி, ஒரு கிழட்டு பையன் இருக்க சொல்ல போனால். அந்த பரதேசி என்ன சொல்கிறான், சத்தியமாக எனக்கு மரியாதை கொடுக்க சத்தியமாக எனக்கு தோணலை, எனக்கு சுத்தமாக தோணலை. அதாவது ஒரு தமிழ் பொண்ணு ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து விஜய் இப்போ அவனோட கணவரோட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நீ எதுக்குமா இங்கே இருக்க, பனையூரில் போய் அவர் வீட்டில் போய் படுத்துக்கோ, நிறைய ரூம் இருக்குது, அவர் கூட படுத்துக்கோன்னு சொல்லி ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கான் பப்ளிக்கில். இவனை எப்படி அவன் சுற்றி இருக்க மக்கள்லாம் செருப்பு கழட்டி அடிக்காமலையோ, இல்லை அவன் கீழே இருக்க பொண்ணுங்களும் செருப்பு கழட்டி அடிக்காமல் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ஜாய் பண்ணிருக்காங்க லிட்டரலாக. இங்கே பாருங்களேன், இல்லை இதில் வந்து இந்த கூட்டத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்காங்க லூசுங்க. இது வந்து என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்படி சொல்கிறதெல்லாம் எந்த அளவு கேவலமாக ஒரு கட்சியை நடத்தி இந்த கேவலமாக இந்த கட்சியில் இருக்க ஆளுங்களாம் இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. அப்புறம் என்னது, ஒரு பாட்டு வந்து தளபதி பாட்டு விட்ட டிவிக்கு பாட்டை வந்து உங்கள் விஜய் கொலை பண்ண வரானான்னு பாடுறான் பரதேசி. அந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், அந்த கரூரில் நடந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும் எப்படி நடந்துச்சுன்னு. அதையும் தாண்டி லூசுத்தனமாக இப்படி பேசிக்கிட்டு அதுவும் ஃபேன்ஸை வந்து கேவலமாக சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஃபேனுன்னு சொன்னிச்சு, என்னோடய கணவரோட விஜய் தான் எனக்கு பிடிக்கும், அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் அந்த லூசு தான் சொல்லியிருக்கான். அதை வந்து இவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் அந்த பொண்ணு வந்து டிஎம்கே கட்சியில் கூட இருந்திருந்திருக்கலாம், இல்லை டிஎம்கே கூட ஓட்டு போட்டுருந்துருக்கலாம். அப்போ உங்கள் கட்சியில் இருக்கவங்க தானே, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்க தானே. என்னத்துக்கு கேவலம், இவ்வளோ கேவலம் எவன்டா பேசுவான்? போய் படுத்துக்கோ, அவங்க கூட போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் கிழவன். இல்லை இவனையெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்களாம் டிஎம்கே கட்சியில் இவனெல்லாம் வச்சிருக்கீங்க, இல்லை இவனையெல்லாம் ஸ்டேஜில் ஏறி பேச விடுறத எப்படி விடுறீங்க கேட்டால் வந்து என்னோட சின்னவர் துணை எனக்கு இருக்குது. சத்தியமாக உங்களுக்கு ஓட்டு போடுறதோ ஓட்டு வராமல் இருக்கிறதோ நீங்கள் பண்ணுறது வெளியே தெரியாமல் இருக்கோ இந்த மாதிரி கேவலமாக இருக்குது கட்சிகளுக்குள்ளேயே கேவலமாக இருக்குது இந்த மாதிரி நாய்ங்களால தான். என்ன பேச்சு இதெல்லாம்? இல்லை இந்த கொலை பண்ணுறவங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறவங்க, நடு ரோட்டில் போட்டு வெட்டுறவங்களும் இவனையே வெட்டாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னமோ இவ்வளோ கேவலமாக ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் பற்றி பேசிகிட்டு இருக்கான். பா இருங்க, அடுத்த வீடியோ பார்ப்போம். இல்லைண்டா, நான் விஜயை கேட்குறேன், திரிசா நாங்கள் எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது.
நாங்கள் 50 பேருக்கு ஒரு போலீஸ் வச்சுங்கிறோம் ராஜா. தனி ஃப்ளைட்டில் கால் மேலே கால் போட்டுக்கின்னு மடி மேலே தலை போட்டுக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் தனி ஃப்ளைட்டுக்கு எங்கே போவோம்? ம் பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் சொன்னதை நீ எப்படி சொல்லலாம்? த்ரிஷானால தான் நாங்கள் த்ரிஷாவை நாங்கள் ஏதோ பண்ணிட்டோமான்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம். நாங்கள் ஏதோ பண்ணணுமான்னு ஓப்பனாக பப்ளிக்கில் மீடியாவுக்கு முன்னாடி ஓப்பனாக ஒருத்தன் பேசுகிறான் பரதேசி. அண்ட் தென் இன்னொன்று, நாங்கள் வந்து 50 பேருக்கு ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்கிறான். நீ ஒரே ஆளுக்கு 2 பேருக்கு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறான். ஆனால் லூசு பையில அது அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுடா. உன்னை மாதிரி திருடி சம்பாதிக்கல, உன்னை மாதிரி எவன் காசு பிடிங்கி சம்பாதிக்கல, எவனையும் கொலை பண்ணி சம்பாதிக்கல. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி இத்தனை வருஷமாக படம் எடுத்து இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு நடித்து எங்களை மாதிரி ஃபேன்ஸ் அவர் கெயின் பண்ணி இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு மேலே வெறியாக இருக்கோம்னா அவரோட கேரக்டர்னால தான். உங்களை மாதிரி லூஸுங்க மாதிரி கிடையாது. என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி கேவலமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க? எத்தனை நாளாக இதே மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க? தமிழ்நாடு மக்களும் பார்த்துட்டு நாங்களாம் பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்டா நான்லாம் வேலை இல்லாமல் என்ன வேலை இல்லாமல் நினச்சிட்டு இருக்குன்னு நினச்சிங்களா? நானும் ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட், ஒரு ட்ராவல் கண்டென்ட் போட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஃபோக்கஸ்லாம் போய்ட்டு இந்த மாதிரி லூசு பசங்களாம் பேசுகிறத வந்து பார்த்துட்டே இருக்க முடியல என்னாலேயே. இன்னும் வாய்க்கு இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கீங்க. எதுவும் இந்த லூசு இருக்கானே கிருஷ்ணமூர்த்தி, அவன் இந்த பைத்தியக்காரன் பேசிட்டே இருக்கான், ஸ்டேஜ் போட்டு பேசிகிட்டே இருக்கான். ஊர்லலாம் பார்க்குறவங்களும் செருப்புகள்ட்ட அடிக்க மாட்டாங்களே எவனையெல்லாம். இதில் வந்து எனக்கு அப்பா இருக்குங்கிறான், ஆத்தா இருக்குங்கிறான், வீட்டில் கீழே உட்காரலாம், தங்கச்சி அக்காங்கிறான். இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, டிஎம்கேல இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ நான் கேட்குறது, இவன் பேசிகிட்டு இருக்கிறது, நான் இவனை திருப்பி கேட்குற கேள்விலாம் தப்பாக கரெக்டாக? இல்லை இவன் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? இல்லை எனக்கு புரியல. அப்படியே உங்களுக்கு வந்து என் மேலே கோவம் வச்செல்லாம் வரட்டும். அப்போ காரணம் நான் கிடையாது, தப்பு நான் கிடையாது. உங்கள் மேலேயும் இந்த நாய்ங்களுக்கு மேலேயும் தான். அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அவன்டா விஜய் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவர் காசில், அவர் சொந்தமாக சம்பாரித்த காசில் அவர் ஃப்ளைட்டில் எங்கே போனால் உனக்கு என்ன எரியுது? மூடிட்டு ஒன்றால் சம்பாதிக்க முடிஞ்சால் சம்பாரி. நீ படம் நடிஞ்சு முன்னால் ஒரு 10 ரூபா சம்பாரித்து காட்டு பார்ப்போம். உன் முகரையை பார்க்க எவன் வருவான்? பாரதேசி பேசிக்கிட்டே இருக்கு. என்ன பேசணுமா பேசிட்டே இருப்பீங்களா? ஒரு நியாயம் வேணாம். அடுத்தது பார்ப்போம். கொரோனா வந்தது, ஒரு 10 பேர் கண்ணீரை தொடச்சிருப்பானா? 42 பேர் செத்து போனா விட்டு ஓடுறவனடா ஒரு ஆம்பளை. நாங்கள் போய் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார் பாரு, எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டார். செத்து போனதெல்லாம் அணில் குஞ்சு தானே, இவர் கம்பெனி தானே இருக்கணும். இவர் போய் இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் செத்தவங்களை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். செத்தவங்களாம் அணில் குஞ்சு தானே, எங்கள் கரூர் சார்ந்தது செந்தில் பாலாஜின்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார். அணில் குஞ்சு தானே செத்துட்டு போட்டு விழுன்னு சொல்லி சொல்கிறான். இல்லை எனக்கு புரியல, என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு புரியல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பண்ணுற ஹராஸ்மெண்ட், இவனுக்கு பண்ணுற கொலை, இவனுக்கு பண்ணுற இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கானுங்க. இது இவ்வளோ என்ன தேர்தலே வரப்போகுது இன்னும் 2-3 மாதத்தில். இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கு. உன் கட்சிக்கு நீ ஓட்டை இறக்கி விட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. அவ்வளோ கேவலமாக பேசி வா. ஒரு பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? உம்மால போய் கேள்றா, அது எப்படி? சுத்திக்கிற டாக்டர்லாம் ஒரு இந்த 40 பேர் இறந்ததை விடியறதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி மீடியா கேட்குதான். நாம் கட்சிக்காரங்களாம் கேட்குறாங்களா, இல்லை எதிர்கட்சிக்காரங்களாம் கேட்குறாங்களா? அதுக்கு வந்து உங்கள் அம்மாவில் போய் கேளுடா எப்படிங்கிறான். இதெல்லாம் மியூட் பண்ணவே நானும் போடுறேன். அவங்க கட்சியில் மியூட் பண்ணாமல் தான் இது ஏதோ கிங்ஸ் 360ங்கிற ஏதோ சேனலில் வந்து மியூட் பண்ணாமல் தான் அதெல்லாம் போட்டிருக்காங்க. நாமளும் மியூட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா பீகாரோட மோசமாக்கிறீங்களா? இவன் ஏதோ பெருமை அவன் வந்து நல்லது பேசுகிறாங்கிற நினப்பில் இவன் மட்டும் பேசிகிட்டே இருக்கான். இவனை சுற்றி கிளாப் பண்ணுறாங்க பாருங்களேன். இல்லை இவனே ஒரு கேடு கட்டவன். இவங்க கேரக்டரோ இல்லை இவங்க வாழ்க்கையை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் ஸ்டேஜில் வச்சு பேசுகிறது வச்சு சொல்கிறேன், கேவலமாக இருக்குது. கேவலமான கேரக்டராக இருப்பான் போல். ஏன்னா இப்போ நான் பேசுகிறது, அவர் விஜய் பேசுகிறது, இல்லை கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் பேசுகிறது பார்த்து யோசிச்சு ஒரு வார்த்தையும் பேசுகிறாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து பேசுகிறது கரெக்டாக இருக்கணும். இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கூட்டமே கைத்தடி சிரிக்குது. என்னது நடக்குது? கீழே இருக்கவங்களாம் கைத்தட்டுறான், விசில் அடிக்கிறானுங்க. டேய் யாருண்ணா நீங்களாம்? டாக்டர்லாம் ஒரு சிஎம் சொன்ன வரமாட்டான், ஏன் இவனுக்கு என்னன்னா அந்த பணத்தை வந்து ஆஸ்பத்திரியில் அடிக்க வச்சிடணும். எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னு கேட்டால், சிஎம் சொன்னால் வந்து சுற்றியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களும் வரமாட்டாங்களான்னு கேட்குறாரு. சரி, அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. உங்கள் இதுக்கே வருவோம். அந்த இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இல்லையா? இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி ஹாஸ்பிட்டல் இல்லையா? எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு? அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு?
ஏன் மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி மக்களை சேர்க்கல, ஒரே ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்த்துங்க? என்ன காரணம், எதுக்காக, என்ன ரீசன்? அதுக்கு ரீசன் பின்னாடி என்ன இருக்குது? அதுவும் நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? 40 பேரையும் நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அவ்வளோ தீவிரமாக ஒருத்தரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகும்? எப்படி நடந்துச்சு? அவ்வளோ பெரிய வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இல்லை அந்த ஊரில் இருக்கா? ஏன்னா நாங்களாம் முட்டாளுங்க, நீங்களாம் அறிவாளிங்க, எங்களை என்ன ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம், நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி வந்து நீங்கள் ஸ்டேஜில் வந்து பேசிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஐயோ ஆமாம் இல்லை அப்படின்னு நாங்கள் யோசிச்சு நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக நாங்கள் நம்பிடுவோமா? ஏன்டா லூஸுங்களா, மூளை இருக்குல்ல, மூளை அதை வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. உனக்கு ChatGPT யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதுன்னு எனக்குலாம் தெரில. தயவு செஞ்சு அதில் போட்டால் கொஞ்சம் வந்து நாலேஜ் இருந்தால் கொஞ்சம் கற்றுக்கோ. எப்படி வந்து ஒரு பொண்ணுங்கிட்ட பேசணும், எப்படி ஸ்டேஜில் பேசணும், எப்படி வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் பேசணும்னு சொல்லி. அடங்கோமாலன்னா இவங்க அம்மாவே கேவலமாக பேசுகிறான், இவனுக்கு ஏன்டா போய் ஸ்டேஜு கீழே நின்றுலாம் வேடிக்கை பார்க்குறீங்க? ஒருத்தன் சாதிக்கிறவனை கூட்டிகிட்டு போய் பாராட்டுறதை விட்டுட்டு ஒருத்தன் கேவலமாக இருக்கவனை கூட்டி வச்சு அவன் பேசுகிற கிளாப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களாடா, என்ன கருமண்டா நடக்குதுங்களா? இதே கவர்மெண்ட்டு தான் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு. ஆனால் அதே கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ கேவலமாக ஸ்டேஜில் ஏறி பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு இன்னும் பாராட்டு வருது, மாலைகள் வருது, கை தட்டி விசில் அடிக்கிற அளவுக்கு வருது. அவ்வளோ கேவலமாகிடுச்சு நம்ம ஊர் உங்களால். இந்த டிஎம்கேனால இந்த ஊர் இப்போ இவ்வளோ கேவலமாகிடுச்சு. சரிடா, எனக்கு வந்து டிஎம்கே மேலே அஃபென்ஸே கிடையாது, எனக்கும் கிடையாது, வேறு யாருக்குமே கிடையாதுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களாம் ஏன்டா வச்சுருக்கீங்க? இன்னும் இந்த மாதிரி ஆளுங்களை எதுக்கு இன்னும் கட்சியில் வச்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு ரோட்டில் போகிற பொண்ணுங்களாம் வச்சு தப்பாக பேசுறதுக்கு, இந்த மாதிரி நாதேரிங்க தப்பாக பேசுகிறதுக்கா? இல்லை எங்களையெல்லாம் இந்த மாதிரி நாதேரிங்க தப்பாக பேசுகிறதுக்கா? ஃபேன்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஆக்டருக்கு ஃபேன்ஸாக இருந்தால் இவனுக்கு என்ன எரியுது? ஏன் உங்கள் கட்சியில் வந்து யாரும் ஆக்டர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆக்டர் இல்லையா? அவங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கவங்களும் இப்படி தான் திட்டுவானா? இங்கே என்ன இது வந்து என்ன உங்கள் வீட்டு பசங்களா நாங்களாம்? நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படி வேணாலும் கேட்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறதுக்கு நாங்கள் உங்கள் வீட்டு பசங்களா? புரியல, எனக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரியல. இந்த மாதிரி கேவலமான ஆளை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கட்சியில். இன்னும் முடியலங்க, இன்னும் முடியல. நீங்கள் அடுத்தது பார்ப்போம். பாஞ்சி வைக்க சொல்லுமா இல்லையா? அதை விட்டுட்டு எங்களை வந்து குறை சொல்லி நீ இன்னைக்கு பேசுகிறான். பாய்சன் திமுக, பாயாசம் திமுக. நீ வானேண்ணா, இந்த தேர்தல் முடிட்டேன்டா, என் தலைவன் என்ன சொன்னாலும் சரிடா, உன்னை நாராக கீழ்ச்சி தொங்க விடல, நான் எங்கள் ஆத்தாளுக்கே பிறக்கலடா, ஒரிஜினலாக சொல்கிறேன். இதில் என்ன வேடிக்கைன்னா எனக்கு ஒரு வருத்தம், அந்த பையனுக்கு 51 வயசு தான் ஆகுது. இன்னைக்கு விஜய் வந்து சொல்லிட்டாராம் பாய்சன் திமுக அந்த திமுகன்னு. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இவர் வந்து நாராக கிளிப்பாராம். அப்படி இல்லைன்னா இவர் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரிஜினலாக பிறக்கலையாம், சத்தியமாக சொல்கிறாராம். முடிஞ்சா தேர்தலெலாம் முடிய வேணாம், நாளைக்கு வா அவர் வீட்டுக்கு முன்னாடி நீ போய் நில்லு, உடனே தூக்குறதுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு பாரு. நீயே ஸ்டேஜில் ஏறி ஓப்பனாக ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் உங்ககிட்ட தான் இருக்குது, அப்படி இருக்கிற ஆள் நீயே வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறப்போ புரியல என்ன நடக்குதுங்க, சுத்தமாக புரியல. இதெல்லாம் யார் கொடுக்குற தைரியங்கிறது சுத்தமாக புரியல இன்னும். இது ஒரு நார்னரை கிழிக்கிற வரைக்கும் நாங்களாம் புளியாங்கொட்டை பறிச்சிட்டு இருப்போமா? ப்ரோ உங்களுக்கு புரியல ப்ரோ. மாஸ்டர் படம் ஷூட்டிங் பார்த்தீங்களா ப்ரோ? ஹெல்ட்டு ப்ரோ. அப்போ என்ன நினச்சேன்னு பார்த்தீங்களா? நீ பேசிக்கிட்டே இருப்ப, நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ எவ்வளோ வேணாலும் கேவலமாக பேசிட்டே இருப்ப, நாங்கள் எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்குறோம் எவ்வளோ நாள் தான் நீ பேசுவ, எவ்வளோ நாள் தான் நீ இருப்ப. இல்லை நீ என்ன கரெக்டாக பேசுகிறியா? ஸ்டேஜில் அந்தளவுக்கு தைரியமாக பேசுகிறியே, தைரியமாக அப்படியே கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறியா? என்ன கரெக்டாக பேசுகிறியா? மக்களை வந்து கொச்சப்படுத்தாமல் அப்படியே கரெக்டாக பேசிகிட்டு இருக்கியா? கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரா இவர்? பார்த்துருவோம். நீ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரியா? நம்ம பாதி வக்கீல் ஆகிட்டோம். நத்தலை இப்போ அவனை நடத்த சொல்லு. 6 மணி மேலானா உதறும். அந்த விஜய் ரசிகர் எவனாந்து அவன் காதை முறுக்கிட்டுவான். இங்கே தானே தமிழ்நாட்டில் தானே இங்கே படம் எடுத்தான் ஜனநாயகன். தமிழ்நாட்டில் தானே துட்டு எடுத்து போய் கொட்ட போகிறானுங்க இல்லையம்மா? தமிழ்நாட்டு ரசிகன் தானே பார்ப்பான். அப்படி அந்த இது படம் வெளியீட்டு விழா எங்கே நடத்தணும்? தமிழ்நாட்டில் தான் நடத்தணும். உன்னை பார்க்க முட்டி அடிச்சு தாண்டா பரதேசி மௌன 42 பேர் செத்து போனான். இங்கே தானே நடத்தணும். எங்கே எடுத்து போய் நடத்தணும்? மலேசியாவில். எதுக்கு? அங்கே தான் 4 லட்சம் 40 லட்சம் டிக்கெட்டு கொடுப்பான். அதை வாரி குவிச்சிக்கின்னு இங்கே வந்து ஃபிலிம் காட்டலான்னு பார்க்குறியாங்க. வக்கால ஓலி அது வயிறு எரியுதுங்க.
அந்த ரசிகர் முண்டி அடிக்கிறானே அவனுக்காக பார்த்தாலே நமக்கு வந்து பிபி ஏறிடும் போல். எதுக்கு மலேசியாவில் நடத்தினா ஆடியோ லஞ்ச் எதுக்கு மலேசியாவில் நடத்தினாராம், இங்கேயே நடத்தலையாம். ஆடியோ லஞ்ச் மலேசியாவில் நடத்தி எனக்கு வந்து அந்த கோவத்தில் வந்து ஏதோ தப்பாக பேசணும்னு கொஞ்சம் எனக்கும் பயமாக இருக்கனால இப்படி கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக பேசணுன்னு. ஏன்னா இந்த மாதிரி கோமாளிகள்லாம் இப்போது நான் வந்து என்னோடய கேரக்டர் வந்து நான் சொல்லிடுறேங்க. பேசிக்காக வந்து நான் எப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸ்கூலில், காலேஜில் அண்ட் தென் வெளியே என்னை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கரெக்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் என்னோடய மென்டாலிட்டி. இதுதான் வந்து நான் இருந்தது. என்னை மாதிரி யாராவது இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் காலேஜில் விஜய், அஜித் இல்லைனா விஜய், ரஜினி இந்த மாதிரி பேசிக்கிட்ட கூட நாங்களாம் வந்து விஜய்க்காக அடிச்சுக்குவோம், பேசிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அதே மாதிரி தான் காலேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் அடிச்சுட்டு கிண்டல் பண்ணி பேசிக்குவோம். ஆனால் ஒரு இடத்துல நல்லா விட்டு கொடுத்தது கிடையாது. அதுவும் இன்னும் தீவிரமான ஃபைட் வந்து சுத்தமாக விட்டு கொடுத்தது கிடையாது. நான் விஜய்க்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய பேர்கிட்ட பேசாமல் போயிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும். ரீசன் தெரியாது, ரீசன் சுத்தமாக தெரியாது. இப்போ எனக்கு வந்து என் பைக் ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பைக் லவர்ஸ் இருப்பாங்க, கார் லவர்ஸ் இருப்பாங்க. சொந்த வீடு, அவங்க கட்டின வீடு வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். சில பேர் புக்கு பிடிக்கும், சில பேர் வந்து நிறைய பொருள் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து விஜய் பிடிக்கும். அதுக்கு வந்து ரீசன் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உன்னையெல்லாம் பார்த்தாங்கன்னு வையேன், செத்தனிலாம் சத்தியமாக. என்ன ஒக்கால ஓலி, என்ன கெட்ட கெட்ட வார்த்தை. டேய் அவர் என்னடா உன்னைய பண்ணார், என்னடா பண்ணார் லூசு பையில? உன்னை ஏதோ திட்டினாரா, இல்லை உன்னை ஏதாவது வந்து ஒன்று என்ன போகிறப்ப காதை பிடிச்சி திருவினாரா, இல்லை உடனே பலார்னு ஒன்று அரைஞ்சாரா, இல்லை கெல்ட்டு பையில போய் சாப்பிடான்னு செருப்பு கழட்டி அடித்தாரா? எதுவுமே பண்ணாத மனுஷனுக்கு என்னத்துக்கடா இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க? அவர் வந்து பாவம் பொறுமையாக இருக்கிறனாலே பேசிகிட்டே இருப்பியோ. அவர் இருப்பார், அவர் கூட இருக்க நாங்களாம் இருப்போமா பொறுமையாக? உன்னை மாதிரி ஆளுங்களாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு, ஓ பேசுகிறா தாத்தான்னு வேடிக்கை பார்த்துட்டே இருப்போமா? என்ன பேசிக்கிட்டே போயிட்டுருக்கு. என்னது அந்த கூட்டத்தில் வந்து யாராவது விஜய் ஃபேன்ஸ் வந்து காதை பிடிச்சி திரும்பி கூட்டுவான். ஒருத்தன் இல்லாமல் போயிட்டான், நாங்கள் இல்லாமல் போயிட்டேன். சரி காதை பிடிச்சி திரும்பி நான் இருந்து என்ன தெரியும் பண்ணியிருப்பேன், காதை பிடிச்சி இப்படி திரும்பி கூட்டுருவானுங்களாம். நானும் அப்படியே பொறுமையாக ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருப்பேன். அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், கையில் செருப்போ இல்லை வேறு ஏதாவது எடுத்து பழம் அரைஞ்சிருப்பேன். ஆனால் உனக்கு வந்து பேர குழந்தைங்க யாராவது இருக்கா, உனக்கு வந்து வீட்டில் குடும்பம்லாம் இருக்கா, நீ ஸ்டேஜில் ஏறி பொண்ணுங்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிற, பசங்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிற, கட்சிக்காரங்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிற, முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிற, மண்டி போட்டு போனார், அதுவும் கேவலம், அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தேவையில்ல, செக்ஷுவலாக பேசுகிற நீ. உன்னையெல்லாம் வந்து எவனும் ஸ்டேஜில் வந்து கை தட்டி சிரிக்கிற அளவுக்கு கோமாளிங்க இருக்கானுங்க பாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு உன்னையெல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, பப்ளிக் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி ரசிக்கிறாங்க, உன்னை ஏன் உயிரோடு வச்சுருக்காங்க எனக்கு சுத்தமாக தெரியல இன்னமும். அதுவும் உன்னோட முட்டாள் கட்சியிலையும் உன்னை எதுக்கு இன்னமும் பேச விட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஷிட். கத்திரத்தம் 67 வயசு ஆகி போய் சாமி. இப்போ வந்தான்ல என் தங்கச்சி, என் பேத்தி தமிழ், நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நம்மளோட முடிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அந்த தமிழ் பொண்ணு இருக்குதுல்ல, அதை நல்லா சேத்துல சாணியில் காலை விட சொல்லுங்கள் அந்த பொண்ணை. அப்படியே ஒரு அண்டாவில் வச்சு அந்த பொண்ணு காலை கழுவுங்க. இந்த கொக்கால ஓடிக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு கொடுங்க. ஏதோ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து ஸ்டேஜில் பேசுனுச்சா டிஎம்கே பற்றி. அந்த பொண்ணு என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு எப்படி பேசுனுச்சு எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு பேசுனது உனக்கு பிடிச்சிருக்கான், அதுக்காக என்ன சொல்கிறான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் சேத்துல காலை விடுங்க, சேத்துல விட்டதை வந்து கரைச்சி இவங்களாம் சூப்பு கொடுங்கங்கிறான். இது அந்த பொண்ணோட அப்பா அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை இது அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணி, ஏன்டா கெல்ட்டு தாத்தவனுக்குலாம் அறிவில்லை, என்ன கிட்ட சாணியில் காலை ஓட்டுற சொல்கிறேன்னு அந்த பொண்ணுலாம் கேட்காதா? என்னன்னே தெரிலுங்க. அடங்க ஒக்கால ஒளிங்கிறான், அதுக்கெலாம் அர்த்தமும் என்னன்னு தெரில, இவன் பேசுகிறதுக்குலாம் அர்த்தம். அடுத்த தடவை இந்த கெல்ட்டு பையன் வந்து என் வீடியோ பார்த்தானாலோ, இல்லை மற்ற யாராவது இந்த மாதிரி இவனுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க பார்த்தானாலோ, இவன் பேசுகிற கெட்ட வார்த்தைக்கு இவனே ஸ்டேஜில் மீனிங் சொல்லிடுங்க. ஒக்கால ஓலி, இன்னும் வந்து இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள். இதை வந்து நான் பீப்பே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த தடவை நான் பீப்பே யூஸ் பண்ண போகிறதுக்கு நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் கட் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நான் பேசலை. இவ்வளோ ஃபேமஸாக இருக்க ஒரு கட்சி, இத்தனை வருஷமாக இருக்குது, 70 வருஷமாக இருக்குது, 80 வருஷமாக இருக்குது, 100 வருஷமாக பிடிங்கிட்டு இருக்குங்கிறானுங்களே, அந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் பேசுகிற வார்த்தைகளை நான் திரும்ப ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் பீப்லாம் போட போகிறது கிடையாது. அதனால் நான் பேசுகிற தப்பாகவும் இருக்க போகிறது கிடையாது இந்த தடவை. ஏன்னா நான் வந்து ஒரு காமன் பீப்புளை வந்து தப்பாக சொல்லலை, இல்லை வந்து ஒரு ஆள் தெரியாத நம்பரை வந்து தப்பாக சொல்லலை. அந்த பையன் இந்த தாத்தா இருக்கானே, இவனை பற்றி எனக்கு என்ன இதுன்னு கூட தெரியாது, ஆனால் இவன் ஸ்டேஜில் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான் பாருங்க, அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப 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 தயவு செஞ்சு நீங்கள் ஓட்டு போ. ஆனால் இதையும் மீறி என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயும் இருக்காங்க, வந்து நான் வேலைக்கு போன லிஸ்ட்லேயும் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க சுற்றி. இதையும் மீறி நாங்கள் டிஎம்கேக்கு தான் குத்துவோம் ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க லூசுங்க மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கொலீக்ஸ், இன்னும் பெரியவங்க, இன்னும் அண்ணாங்க எல்லோரும் இருக்காங்க. ஏன்டா
டேய் என்னடா நடக்குது? இதுதான் வந்து உங்களோட மாஸா? இல்லை மாஸுங்கிறாங்க டிஎம்கேனா மாஸ் ஆஸ் அப்படின்ட்டு இருக்காங்களே, இது மாஸா? உண்மையான மாசு உண்மையானதெல்லாம் என்ன தெரியுமா? மக்களுக்கு போய் வெளியேற கஷ்டப்பட்டு மூடிட்டு போய் ஹெல்ப் பண்ணி பாருங்க. அவங்க மூஞ்சி சந்தோஷத்தை பாருங்கள். அதுதான் வந்து உண்மையான மாசுன்னு என்னன்னு தெரியும். இந்த மாதிரி சாடி இந்த மாதிரி பைத்தியக்காரனா ஸ்டேஜில் ஏறி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது மாஸ் கிடையாதுடா, இது மாஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு இது வந்து மாசாக தெரியுதுன்னா உங்கள் கட்சியில் இருக்கான், உங்கள் பெரிய கட்சி அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களை ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் இதே மாதிரி கேவலம்னு பேசினா தான் இவன் எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் கட்சியில் யாருமே இந்த மாதிரி கேவலமாக பேச போகிறது கிடையாது. நான் கூட இப்போ பேசுகிறேன்னா இவன் பேசுகிறது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு உங்களுக்கு எதிர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர இவனை நான் தப்பாக பேசி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இவன் எங்கே போய் எப்படி அடிபட்டு சாவான்னு எனக்கு தெரில. நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி போட்டால் என்ன ஆகும், போடலைன்னா என்ன ஆகும், அதனை பார்க்கணும். இப்போ இதான் கதை. இப்போ எங்களுக்கு ஓட்டு போட்டால் மானத்தோடு வாழலாம், மரியாதையோடு வாழலாம். அவன் பணம் கொடுக்கலனாலும் இந்த 1000 தொடர்ந்து வரும். மோடி பணம் கொடுக்கலனாலும் 1000 ரூபா தொடர்ந்து வரும். இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபா. இப்போ இந்த 1000 ரூபா 2000 ரூபாவும் ஆக போகுது. இதை எப்படியோ தெரிஞ்சுருந்தா நான் பல்லன். கைத்தட்டி சிரிக்கிறீங்கடா டி. புரியல எனக்கு. கைத்தட்டி சிரிக்கிறானுங்க. என்ன சொல்கிறாரு? 1000 ரூபாய் 2000 ரூபா மோடி தரலனாலும் இவங்க தருவாங்களாம். மக்களுக்கெல்லாம் வந்து காசு தந்துகிட்டே இருப்பாங்களாம். ஃப்ரீயாக இலவசமாக பஸ் இருக்கான், இலவசமாக கல்வி இருக்கான். இது சொல்லிட்டுருக்கான். அந்த தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காரு. அது வந்து எவ்வளோ கேவலமாக சொல்லணுமோ அவ்வளோ கேவலமாக சொல்லிட்டுருக்காரு. உங்களை கேட்டம்மா இலவசமாக கொடுங்கன்னு? இல்லை ஏதாவது மக்கள் கேட்டாங்களா இலவசமாக கொடுங்கன்னு? சரி, கஷ்டப்படுறவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு ரொம்ப இப்போ எங்களையும் லிஸ்ட்லேயே வச்சுக்காதீங்க. கஷ்டப்படுறவங்க வந்து கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க, காசுக்கே வழி இல்லாமல் இருக்கவங்க, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்கள். பெருசாக பண்ணுங்கள். பண்ணது எதுக்கு சொல்லி காட்டுறீங்க? என்னத்துக்கு சொல்லி காட்டுறீங்க? ஓசி பஸ்ஸு, ஓசி சாப்பாடு, ஓசியாக வாழ்ந்துட்டுருக்க. அப்புறம் யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு வந்து கேட்டால் அதுவும் இந்த ஸ்டாலின் வருவார். அந்த மீட்டிங்லாம் ஸ்டாலின் இப்படி வருவார் காரில். அப்படியே யாராவது வந்து அவர் மேலே இருக்க பாசத்துலேயே வரான்னு வச்சுக்குவோம். அப்படி பக்கத்தில் வந்து கை பிடிச்சா இப்படி தள்ளி விடுறது, இப்படி அடிக்கிறது, அப்புறம் பாடி கார்ட்ஸ் தூக்கி போடுறது. அருமையாக இருக்குது உங்கள் ஆட்சி. சரி அதை விடுவோம். இப்போ அந்த என்ன சொல்கிறது, ஒரு புவர் பீப்புளுக்குலாம் நீங்கள் வந்து தரீங்கன்னா அது என்ன வெங்காயத்துக்கு சொல்லி காட்டணும்? தந்ததோடு விடுங்க. அது உங்கள் காசு கிடையாது. எங்கிட்ட சுட்ட காசு தானே எல்லாமே. எங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசு தானே. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், என்னோடய டேக்ஸ் போகுது. அது எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போனால் திரும்ப உங்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து அதை கட்டணும், இதை கட்டணும், மக்களுக்கு இது பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி வாங்கிச்சிக்கிறீங்களா? இல்லை நல்லா நைஸாக எல்லாத்தையுமே மக்கள்கிட்டருந்தே கொள்ளையடிச்சு நாங்கள் மக்களுக்கு தரோம் ஒரு ட்ராமா. இல்லை இது வந்து நீங்கள் வந்து ஏமாற்றலாம். கிராமத்தில் இருக்க அன்எஜுகேட்டட் வயசானவங்களை வேணால் ஏமாற்றலாம். அன்எஜுகேட்டட்லேயும் வந்து திறமையாக இருக்கவங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் தொடக்கூட முடியாது அவங்களால. ஏன்னா தெரியும் நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க. கொள்ளையடிச்சிலேருந்து நீங்கள் கொள்ளையடிக்கிறது இவ்வளோ அடிக்கிறீங்க, அதுலேருந்து இவ்வளோ எடுத்து தந்தால் நீங்கள் வந்து பெரிய உத்தமன் ஆகிடுவீங்களா? எல்லாத்துக்குமே லஞ்சம். இவர் வந்து சொன்னார், இவர் ஒரு விஷயம் வந்து சொன்னார். இப்போ இவர் பேசுனது வந்து இருங்க லாஸ்ட்டாக ஒன்று நான் கடைசியாக சொல்கிறத. உட்கார வச்சாரு எங்கள் அண்ணன் தளபதி. பொட்டை 9ன்னு சொன்னேன். அந்த பொட்டை 9 கூப்பிட்டு உனக்கு பேர் வைக்கிறதா இன்று முதல் திருநங்கை என்று தாத்தா கலைஞர் வச்சா ஊர்காவல் படையில அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தார். இதுக்கு மேலே கேட்கவே முடியல சத்தியமாக. திருநங்கைகளை ஸ்டேஜில் பொட்டை 9 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். தாத்தா கருணாநிதி தான் வந்து பொட்டைன்னு சொல்லாதீங்க, 9ன்னு சொல்லாதீங்க, திருநங்கைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை வந்து ஸ்டேஜில் சொல்கிறான். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சத்தியமாக. ஏன் இவங்க பேர் வைக்கிறது முன்னாடி திருநங்கைன்னு அவங்களுக்கு பேர் இல்லையா? டிரான்ஸ்ஜெண்டர்னு அவங்களுக்கு பேர் இல்லையா? ரொம்ப 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 இவன் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம கூட இருக்கவங்களும் இப்படி ஒரு ஆளுங்க இருக்காங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணி கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. இவன் பேசுகிறத விசிறடித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறப்ப தான் அசிங்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்களாம் கேவலமாக இருக்கீங்க அதை பார்த்தா தான் அசிங்கமாக இருக்குது. சரிங்க, அவன் வந்து ஒரு விஷயம் சொன்னான். என்னென்னா இருங்க, அது ஒரு பெரிய விஷயந்தான். என்னென்னா அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து லைஃப் ஸ்பேன் வரைக்கும் ஃபுல்லாக சொன்னான். என்னது எவ்வளோ பண்ணுறாங்க அவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்த்து ஃப்ரீயாக சாப்பாடு போடுறதுலேருந்து ஃப்ரீயாக படிக்க வைக்கிறதுலேருந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களாம்.
நெக்ஸ்ட்டு அந்த குழந்தை பெரிய பொண்ணாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு காப்பீடு திட்டம் மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து கடைசி வரைக்கும் சொன்னான், சாவர வரைக்கும் இங்கேருந்து இங்கே வரைக்கும். சரி ஓகே, இதெல்லாம் இருக்குது, இது எனக்கு தெரியாது, இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நானே என்னை கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டு இதில் போய் ஆதார் கார்டு இது இருக்குல்ல, அதில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காக நான் போகிறேன். இல்லை சரி, ஆதார் கார்டு கூட வேணாம், நீங்கள் வந்து சொன்ன உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருவீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ், பைக் லைசன்ஸ் இருக்குது இல்லைங்க, லைசன்ஸ் எடுக்க நான் போகிறேன். அங்கே போனால் லைசன்ஸ் கட்டின ஃபீஸ் ஒன்று, அவங்கக்கிட்ட வண்டி ஓட்டி காட்டினதுக்கப்புறம் அவங்க பேசுகிற விதமே வேறு. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு கொண்டுட்டு போனால் இழுக்கடிக்கிறதும், மீடியேட்டர் மூலிமா லஞ்சம் கொடுத்து போகிறப்ப கரெக்டாக போகிறதும், இதெல்லாம் எவ்வளோ நடக்குது தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொன்னேன். எவ்வளோ ஒரு துறையில் கூட லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது இல்லை. நான் இது வரைக்கும் எனக்கு மற்றவங்க பேசுகிற வச்சு எனக்கு தெரியல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதெல்லாம். நான் லைசன்ஸ் வாங்க போனப்போ எனக்கு வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அந்த ஆக்சிடென்ட்டோ போலீஸ்கிட்ட போனப்போ, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போனப்போ அவனுங்க எவ்வளோக்கு எவ்வளோ, ஒரு போலீஸ் எவ்வளோ கேட்குறாரு, இன்னொரு ஆர்டிஓ ஆஃபீஸில் எவ்வளோ கேட்குறாருன்னு நானே லைவாக பார்த்தேன். இதுதான் லஞ்சமாங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. 23 வயசில் எனக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட் போலீஸ் நான் பார்த்துட்டேன், லஞ்சம் வாங்குறத நான் பார்த்துட்டேன். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறத பார்த்தேன், நான் லைசன்ஸ் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறத நான் பார்த்தேன். இன்னும் இந்த ஆதார் கார்டு இதில் லஞ்சம் வாங்குறத பார்த்தேன். இன்னும் வேறு எங்கே வந்து பார்த்தா எனக்கு சரியாக தெரியது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இத்தனை வயசில் நான் இவ்வளோ பார்த்துட்டேன். ஏதோ சொல்கிறீங்க இவ்வளோ பண்ணி இவ்வளோ பண்ணது இருக்கலாம், இப்போ லஞ்சம் வாங்காமல் தடுத்துட்டு இருக்கலாம்ல. சரி, இது உங்களால் முடியல, இது உங்களுக்கு வக்கே இல்லைன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கஞ்சாவே இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்கிறீங்களே, டெய்லி என்ன நடந்துகிட்ருக்கு? ஒருத்தர் ரோட்டில் போகிறவனை வெட்டுறான், ரோட்டில் போகிற பொண்ணை வெட்டுறான். இப்போது கோயம்புத்தூரில் ரோட்டில் போயிட்டுருக்கு ஒரு பொண்ணை குத்திருக்கான், ரோட்டில் ஜங்ஷனில் நடந்து போயிருக்க வயசானவங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க கஞ்சா போதையில். இதெல்லாம் என்ன தடுத்து கேட்டிங்க? இப்போ என்னது 4 பேர் வெட்டி ஒரு ஹிந்திக்காரரை அவ்வளோ கேவலமாக வெட்டினாங்களா? அதுக்கு என்ன நடந்துச்சு? என்ன தண்டனை கொடுத்தீங்க? அதை பற்றி ஏன் பேசவே இல்லை? அதை பற்றி உங்கள் கட்சியில் இருக்க ஏன் யாருமே பேசலை? இந்த கிழவாடி பேசினால, ஸ்டேஜில் பேசினா அடங்கோமாலை நீ வேணா பேசினா அதை பற்றி இவ்வளோ ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, அந்த பொண்ணுங்களை பற்றி நாங்கள் இவ்வளோ காப்பாற்றணும், நாங்கள் இவ்வளோ பண்ணணும்னு சொல்லி பேசினானா? ஏதோ பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி விஜய் கிண்டல் பண்ணுறக்கு அந்த பரதேசி இவன் வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் கொடுக்கல, தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பேசினானா? என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்களை எனக்கு சுத்தமாக தெரியல. அது எலெக்ஷன் வரப்போது இவனுங்க அடி வாங்க போகிறானுங்க இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அப்படி இருந்துமே இவ்வளோ கேவலமாக ஸ்டேஜில் ஏறி பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆள். சத்தியமாக இவனுங்களெல்லாம் பார்த்தா இவர் வந்து எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணுது. இவர் எடப்பாடி இவங்களாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அப்யூஸ் பண்ணல. ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு தமிழ்நாடை இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து இவ்வளோ கேவலமான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அடிதடி, வெட்டுக்குத்து, கஞ்சா, அது இதுன்னு. இப்போ நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கல, நான் வந்து இந்த வீடியோ பண்ண போகிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன்னு சொல்லி. இதுக்கு வந்து பண்ணாத, ஏதாவது நடந்துற போகுது அப்படின்னாங்க. நடக்கட்டும், பார்க்கலாம். ஏன்னா நான் ஒன்றும் தப்பாக பேசலை, நான் ஒன்றும் வாண்டடாவோ வந்து ஒருத்தர்கிட்ட போய் தப்பாக சொல்லலை, இல்லை நான் பொய் பேசலை, நான் வந்து அவரை திட்டணுங்கிற நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணலை நான். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறது, எனக்கு தெரியும், எனக்கு சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச நான் அமைதியாக இருக்கிறது எதனாலனா இந்த டிஎம்கே ஒரு ரவுடி கட்சிங்கிறதுனால தான். இன்னமும் ஏங்க நீங்கள் தப்பாக இருந்துட்டு நீங்கள் ஏங்க இப்படி தப்பாக இருக்கீங்கன்னு கேட்டால் உங்களை வந்து சுற்றி இருக்கவங்களை அடிப்பீங்க, கொல்லுவீங்களா, வெட்டுவீங்களா? என்னங்க இதெல்லாம்? எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி போயிட்டுருக்கோம்? சரிடா, நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, வெட்டுறீங்க, குத்துறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தங்க அடித்து வெட்டி குத்திட்டுனா திரும்ப அவங்க மேலே வெறியில் இருக்க மாட்டானா? என்னது இது திரும்ப இது என்ன? தமிழ்நாட்டிலேருந்து வாழ்கிறதுக்கு இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கஞ்சா பழக்கத்துக்கு அதுக்காக இருக்குமா? எப்பா சாமி, இந்த 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 கெல்ட்ட பையன்லாம் எவ்வளோ சொன்னால் திருந்த மாட்டான், தயவு செஞ்சு திருந்தவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ தடவை பார்த்துட்டேன். அடங்கொம்மால வாயத்திறந்தா கெட்ட வார்த்தை மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க பீப்புள்ஸ் இருக்கீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இருந்தால் தயவு செஞ்சு போய் பார்க்காதீங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம். கையை தட்டி அப்படி ஆஹா ஓஹோ ஈஹின்னு சிரிக்கிறீங்களே, விசில் அடிக்கிறீங்களே. அதுவும் ஸ்டேஜ்லேயே ஒரு பேசிட்டு இருக்காரு, பின்னாடி வந்து ஒரு பேர் உட்காந்துருக்காங்க, அப்படியே இப்படி கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. ஏதோ இவன் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறான் போல், எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணவங்களும் சர்டிஃபிகேட் தரான், அதுக்காக இவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க இவன் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு. அருமையாக இருக்குங்க கட்சி, அருமையாக இருக்குது. நல்லா இருப்பீங்க எல்லாருமே, சூப்பராக வருது. இது உங்களை மாதிரி இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்குங்கிறது இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மிரட்டுறான், கொலை பண்ணிடுவேன்னு விஜயை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து மிரட்டிகிட்டு இருக்கான். நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் எப்படி உயிரோடு இருப்ப, அப்படி உயிரோடு இருக்கணும்னா நீ டிஎம்கேக்கு வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மிரட்டுறான். அருமையாக இருக்கும் கட்சி, அருமையாக இருக்குது. அது அதனால தான் வந்து கமல் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து பயந்துட்டு உங்கள் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க போல். நான் கூட கமல்ஹாசன்லாம் என்னவோ நினச்சேன், சீமானே என்னவோ ஏதோ ஒன்று நினச்சேன். சீமானுக்கு போன தடவை ஓட்டு போட்டேன், ஆனால் அவரும் வந்து கோமாளிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுது. ஏன்னா மாற்றி பேசுகிறது, இப்போ ஒன்று பேசுகிறது அப்போ ஒன்று பேசுகிறது, இந்த விடுற கட்டுக்கதைகள், இந்த என்னது நான் போட்டில் போயிட்டு இருந்தேன் திருப்பி பார்த்தது ஆமாம் ஓடு,
அப்புறம் மானூருக்கா இதெல்லாம் வந்து கேட்க ஐயோ தெரியாமல் இந்த மாதிரி ஒரு முட்டாளுக்கு ஓட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து சீமான் வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசுவாருங்க. எனக்கு வந்து அந்த வீடியோ இருந்தால் நான் கிடச்சா நான் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கியா, உனக்கு வர வச்சாங்களா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசிட்டுருக்காரு மனுஷன். என்ன சொல்கிறது தெரில, மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்னவோ பண்ணிட்டுருக்கீங்க. நமக்கு பாலிடிக்ஸும் வேணாம். எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் எங்களையே விஜய் ஃபேன்ஸை, விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமாக இருக்க பொண்ணுங்களை, பசங்களை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் போட்டேனே தவிர, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்க மேலாம் வெறுப்பு காட்ட எனக்கு அவசியமே கிடையாது. ஏதோ குழச்சிட்டு போகுதுன்னு குழச்சிட்டு பொண்ணு விட்டுற வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரி நாங்களும் எங்கேயோ ஒன்று அடிபட்டு செத்துருவேங்க கண்டிப்பாக. அது வேணால் தெரியும் கன்ஃபார்மாக. சரி, நாம் எதுக்கு மற்றவங்க சாகணும்லாம் சொல்லணும் தேவையில்லை. பிகாஸ் என்ன சொல்கிறது, தளபதி ஸ்டேஜில் சொன்னார்ல, நீங்கள் வந்து மன்னிச்சு விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. மன்னிச்சு தான் விட்டுட்டுருக்கோம் ஒரு தடவையும் அந்த மாதிரி பேசுகிறலாம். ஆனால் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கலாம், தாங்கிட்டுலாம் வேடிக்கை பத்திரில் இருக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த டிஎம்கேல இருக்க பெரிய ஆளுங்க யாராவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்களாம் டே இப்படிலாம் பேசாத, இது தப்புன்னு அவனை தலைமையில் அடித்து இந்த மாதிரிலாம் பொது ஸ்டேஜில் வந்து பேசாத, இதெல்லாம் வந்து வீட்டில் பேச வேண்டியது, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேச வேண்டியது, ஸ்டேஜில் பேச வேண்டிய வார்த்தைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை தலையில் அடித்து கொஞ்சம் திருத்துறதுக்கு பாருங்கள். ஏன்னா ரொம்ப 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 கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். கெட்ட கெட்ட வார்த்தை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் நடுவில் ஸ்டேஜை போட்டுட்டு. தயவு செஞ்சு இதை அப்ரோச் பண்ணி இவர் வந்து நல்லா பேசுகிறாரு, இது வந்து நல்லா ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு. இதான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். எங்கள் ஆளுங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி அவரை ஜெயிக்க வைக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது எனக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் அவருக்காக நிற்போம். நாங்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாளையே கண்டிப்பாக நாங்கள் நிற்போம். ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ண கிடையாது, ஒரு தடவை கூட தப்பாக பேசுனது கிடையாது, தப்பாக இருந்தது கிடையாது, தப்பாக வழிநடத்தினது கிடையாது. அவ்வளோக்கு அவ்வளோ 100% கரெக்டாக இருக்கார். பார்த்துருவோம் உண்மையாக இருக்கிற நாங்களா, இல்லை பொய்யா ஏமாற்றிட்டு இப்படி கெட்ட கெட்ட வார்த்தை பேசிவிட்டு அப்யூஸ் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இன்னும் ட்ரக்ஸ் அடிக்கிட்டு இன்னும் எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்குல்ல, நீங்களும் நாங்களாம் பார்த்துருவோம். ஓட்டு போடுறப்ப மக்கள் வந்து யோசிச்சு தான் போடுவாங்க இந்த தடவை. அப்புறம் பேசிக்கலாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம். நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து எங்களுக்காக பேசு, எங்களுக்காக ஓட்டு போடணும் சொல்லுவீங்க. எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு மக்களே இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, காசு வாங்கினாலும் சரி, வாங்குறது கேவலம் தான், இருந்தாலும் காசு வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிஎம்கே ஓட்டு போட்டுறாதீங்க. ரொம்ப 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 அசிங்கமாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடுறேன். ஏன்னா இது டென்ஷன் தான் ஆச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ. சரி வேறு என்ன பண்ணுறது, நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சுட்டு. இந்த எலெக்ஷனில் தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தயவு செஞ்சு டிஎம்கேக்கு வேறு கட்சிக்கு போட்டால் கூட பரவாயில்லைங்க. சத்தியமாக வேறு கட்சிக்கு போட்டால் கூட பரவாயில்ல, டிஎம்கேக்குலாம் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, இந்த அளவுக்கு அழுத்தமாக ஏன் சொல்கிறேன், இந்த மாதிரி நாய்ங்க நிறையா பேர் இருக்கிறாங்க கட்சிக்குள்ளேயே. கட்சிக்குள்ளே வந்து நிறைய பேர் தப்பாக இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்து நினச்சாலும் சரி, இதை தப்பாக இருக்கிறவங்க எத்தனை வருஷமாக தப்பாக இருப்பான், 10-15 வருஷமாக இதை பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். 10-15 வருஷமாக பேசுனா எனக்கு வந்து கரெக்டாக தரல. ஆனால் ஒரு 2-3 வருஷமாக இதே மாதிரி காலமாக தான் பேசிகிட்டு இருக்கான். இதை வந்து எப்படி நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டால், சின்னவர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்காருங்கிறான். அவங்க கட்சி சப்போர்ட் மூலியமாகவே இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க ஒரு கட்சி நல்ல கட்சியா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி லூசங்கள்லாம் பிடிச்சி கிளிக்கிறது உங்களுக்குலாம் தெரியும். கிளிக்கலை, இருந்தாலும் இவ்வளோ நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, மீண்டும் வேறு ஒரு ட்ராவல் விலாகில் கண்டிப்பாக சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். தயவு செஞ்சு பார்த்து ஓட்டு போடுங்க. ஏதாவது வந்து சொல்லணும் உங்ககிட்ட கடைசி வரைக்கும். பார்த்து யோசித்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க.